ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் பார்வதி இல்லாத ப்ரொமோ அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்காது போல் தெரியுது. அந்தளவுக்கு தான் வந்து க்ரைட்டீரியா வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்வதி இந்த ப்ரொமோலையும் வந்து சும்மா தக்க 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 தக்கன்னு மின்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, என்ன ப்ரொமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலே மைக் பேட்டரி வந்து வரும்ல, அந்த மைக் பேட்டரி வந்து மாற்றலை அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொமோடைய சாராம்சம். சரி, மைக் பேட்டரி மாற்றலைங்கிறதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைக் பேட்டரி மாற்றலைன்னொடனே கனி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. பிக் பாஸ் வந்து பார்வதியை கூப்பிட்றாரு, ஏமா மைக் பேட்டரி மாற்றிக்கணுமா, ஏமா அப்படி பண்ணுறேன்ட்டு. உடனே கனிக்கு வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் வந்து போகிற மாதிரி ஒரு கோவம் வந்துடுது. என்ன கோவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நீ அப்படி பண்ணலாம்? எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, உருப்படியாக எதுவும் பண்ணுறது கிடையாது, எதுவும் பார்க்குறது கிடையாது, எங்கேயும் போகிறது கிடையாது, ஒரு கியூசி பொறுப்பு கொடுத்தா எதுவும் பண்ணுறது கிடையாது, ஒரு வேலை செஞ்சால் செய்கிறது கிடையாது, பேட்ரி நான் போடுறது கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கரமாக நாட்டாக மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எல்லோரும் வந்து சுற்று போட்டாங்க, இந்த மாதிரி ரூல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து கமருதீன் ஏகுற, அங்கிட்டு வந்து எஃப்ஜே வந்து கனிக்காக ஏகுற, பார்வதிக்காக கமருதீன் ஏகுற, வினோத் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் வந்து எஃப்ஜேவை தாக்க, எஃப்ஜே வந்து அப்படியே என்ன தெரியாமல் முழிக்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து நீயும் தான் வந்து ஆதிரைக்கு சொம்பு தூக்குற அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து அவளுக்கு வந்து ஒரு போடா போட்டார். என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வைல்டு கார்டு வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். வைல்டு கார்டு வந்த பிறகு தான் இந்த கேமோட டைமென்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதிக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வைல்டு கார்டுலேருந்து ஒருத்தவர் கண்டிப்பாக வருவான்டா. அதாவது ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, இனிமேல் ஒருத்தன் கிளம்பி வருவான்டா, அவன்தான்டா இவன் அப்படின்ற மாதிரி, டேய் இதெல்லாம் படத்தோடு முடிஞ்சு போச்சு போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? நேற்று எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. அதாவது பார்வதி வந்து எவ்வளவு திமிரு இருந்தால், நான் காலைல ஃபுல்லாக வந்து கண்டென்ட் கொடுப்பேன், நைட் ஆனால் வந்து அவங்க கூடயே போய் படுப்பேன் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு கான்செப்டில் வந்து இருக்காங்கங்கிறது பார்க்க முடியுது. அதாவது எஃப்ஜே கணிக்கிறான், இவன் வந்து பாரு பயங்கரம் சண்டை போட்டிருக்காளா, இப்போ பாரு நம்மக்கிட்ட தான் வந்து வருவா பம்புவா அப்படின்ற மாதிரி சொன்னான். இவன் சொல்லி கெமிக்கிட்டையும் சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படி போகிறான். போய் முடிச்சோடனே எஃப்ஜே என்னடா எப்படா இருக்க, என்னடா அப்படின்றாங்க பார்வதி. அப்புறம் ஆதிரைக்கிட்டையும் அப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ இன்னும் ஒரு ரவுண்டில் போயிட்ட, நாங்கள் இன்னும் 2 ரவுண்டில் ஒன்று வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே வந்து கியூசி ஆகிருக்கும், நீ எதுக்கு அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் சில விஷயம் செஞ்ச அப்படின்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வந்து போடுறாங்க. நான் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, அப்போ எல்லாம் நடிக்கிறீங்களாடா இங்கே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி திவாகர்கிட்ட சண்டை போட்டுன்னு சொல்லி கன்ஃபெஷன் ரூமில் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் நல்லா இருக்குது, நீங்கள் அடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க 2 பேரும். ஏன்னா திவாகர்லாம் அவங்க அடிச்சுக்கிற ஆளா பார்வதி கிட்ட இது சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இல்லை ரொம்பலாம் சண்டை போட மாட்டார். பட் இந்த வட்டம் வந்து அவரே இறங்கி பேசியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பார்ஷியலி ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதுதான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஷோவுடைய தன்மை அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடாக இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து அது வந்து அலர்ஜிக் ஆகிடும். அட போங்கடா அப்போ இதுதான் பண்ண போகிறீங்க. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க, நேற்று கமருதீன்கிட்டே எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து காலிலேருந்து இப்படி தான் பிளான் பண்ணுறேன், இந்த விஜய் நான் வேணும்னே வம்பிழுத்தேன், வேணும்னே தான் வந்து இந்த காலில் வந்து பிரச்சனை பண்ணேன் கனிக்கிட்ட, அதாவது அந்த வேலை செய்ய மாட்டேன் சொல்லி எஃப்ஜே ஓட விட்டாங்கள்ல, அதுக்கடுத்து நேராக போய் உட்காந்தாங்க தெரியுமா அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில், அதுவும் வேணும்னே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் வேணும்னே தான் பண்ணேன் அப்படின்னா, அப்போ இந்த ஷோவுடைய வேல்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதாவது இதில் கண்டென்ட்டு நம்ம காலைல எந்திரிக்கிறோம் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், காலைல எந்திரிக்கணும் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். நம்ம வந்து வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம், கண்டென்ட் கொடுக்கணும். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படினாலும் போட்டோம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்று சபரியே ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாராம், கண்டென்ட்டுக்கு சூடான காப்பி இருக்குல்ல, அது தூக்கி வந்து யார்ட்டையாவது ஊற்றிடலான்னு பார்த்தாராம். அட மூதேவி ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறதுக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் பண்ணியிருந்தாலும் சபரிக்கு வந்து பிளாக் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களா கண்டென்ட்டுக்கு வாண்டடாக செய்கிறது அப்படிங்கிறது இங்கே ஈஸியாக பார்க்குது. கண்டென்ட்டுங்கிறது ஆக்சுவலாக உருவாகணுங்க, எல்லா சீசன்லேயும் வந்து அப்படி தான் உருவாகும். பட் இதில் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறா வண்டு முருகா அப்படின்ற மாதிரி கண்டென்ட் வந்து அப்படி உருவாகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ
இங்கேருந்து பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் வந்து க்ளீனாக தெரியுது. ஒரு குரூப் வந்து கனி குரூப். இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி குரூப். இதில இடப்பட்ட மாத்திக்கிட்டு இருக்கிறதுல எங்கிட்டு போகாம தெரியறதுல வந்து பார்த்தீங்கன்னா, வியானா, இந்த பிரவீன் ராஜ் இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்க. கானா வினோத் இந்த மாரிலாம் ஆட்கள்லாம் வந்து எங்கிட்டு போறது? இந்த சைடு நியாயம் இருக்கு அப்படின்ற மாரி இந்த சைடு நியாயம்னா இந்த சைடு நிக்கிறாங்க. அந்த சைடு நியாயம்னா அந்த சைடு நிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதுதான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ப்ரொமோவுடைய சாராம்சமும் கூட. ஓகே. இப்போ இந்த ப்ரொமோவுடைய ரியாக்ஷன் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசனு என்னடா இது சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற மாரி ஒரு பக்கம் இருந்தாலும், வைல்டு கார்டோடைய டைனமிக்ஸ் வந்தா இந்த சீசன் மாறுங்கிறத யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படிதான் ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சீசன் வந்து வைல்டு கார்டோடைய டைனமிக்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அதை எப்படி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. வைல்டு கார்டு வந்த பிறகு தான் இந்த சீசனுக்கான அந்த ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா பார்வதி சுற்றியே ப்ரொமோ, பார்வதி சுற்றியே கண்டென்ட், பார்வதி சுற்றியே எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு ஏதாவது வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டையை கலப்பும். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நம்ம வந்து ப்ரொமோ பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது, டிஸ்டர்பாக இருக்கும். சாரி, அதை ஒரு நாள் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என் பையன் அந்த சைடு தூங்குறான், அதனால் நான் வந்து பேச முடியல, அந்த ரூம் யூஸ் பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருக்கிறது துவைக்கிறது எல்லாம் இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க போல திடீர் பருன்னு இழுத்துட்டு இருக்கானுங்க லூசு பயலுங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோ பார்த்துருவோம். ஸோ கமருதீன் பார்வதிக்காக நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பாரு நீங்கள் மைக் பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ பாரு கமருதீனாக நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் யோசித்தாலும் அவன் வந்து திடீர்னு நிற்பான், திடீர்னு வந்து சண்டை போடுவான். கமருதீனை நம்பக்கூடாது பார்வதி. இப்போ அந்த மேட்ரு கூட சொன்னது தப்பு தான், இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நான் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு சண்டை வரும்போது போட்டு விட்ருவான், பார்வதி நீ கண்டென்ட் தானே பண்ணேன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த லெவலில் தான் அவன் இருக்கான் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ பார்வதி கிட்ட மைக் மாட்டுங்கன்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறேன் எதையும் பண்ண மாட்டிங்கன்னா அப்புறம் எதுக்குங்க இருக்கீங்க? எதுக்குங்க இருக்கு? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்க மாற்றி மாற்றி என்ன 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 அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா அந்த மாதிரி. QC ஒரு பண்ணுறது இல்லை, எதுவும் பண்ணுறது புலம்பிட்டு இருக்காங்க. உடனே FJ வந்துட்டான். FJ எங்கே இருந்தாலும் பாரதினா வந்துடுவான். ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணதுமே ரூல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கமருதீன் வரேன் உள்ள. டேய் யாரா அவன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து சுற்று போட்டுடுறாங்க. வினோத், கமருதீன், பார்வதி 3 பேர் சேர்ந்து FJ சுற்று போட்டுடுறாங்க. போடா போடா அப்படின்னு பார்வதி குழுன்னு இருக்கு சப்பா அப்படின்ட்டு. நீ என்னடா பண்ணுற அவளுக்கு பூஜா தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் சவனையும் தானே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டபால்னு வந்து போட்டு விட்டாங்க. நீ அவளுக்கு பூஜா தானே தூக்குற அப்புறம் என்ன மூடிட்டு அப்படின்ற மாதிரி சாக்காயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்றாங்க. என்னடா இது வைல்டு கார்டு எப்படா வருவீங்க, கேம் ஆஃப் டைமென்ஷன் எப்படா மாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.